பணத்தை பார்த்து மயங்க நான் என்ன மனுஷ பிறவின்னு நினைச்சிட்டியா? ஐயோ கௌரிமா கௌரிமா தெரியாம பண்ணிட்டமா, என்ன மன்னிச்சிருமா. அகிலத்தையே அடக்கி ஆளும் அகிலாண்டேஸ்வரியோட அவதாரம்டா. கௌரிமா நீ யாருன்னு தெரியாம விளையாடிட்டமா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோமா, என்ன விட்டுரு கௌரிமா. காசுக்காகவும் பவசுக்காகவும் கண்டபடி வாழ்க்கைய தொலைச்சிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யத்தாண்டா இந்த அவதாரமே. இந்த ஊருக்கு ரோடும் ஃபேக்டரியும் வந்தா என்ன ஆகும்னு தெரிஞ்சு எதுவும் வேண்டான்னு சொன்னா என்னையே விலை கொடுத்து வாங்க வந்திருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம்? கெஞ்சி கேட்டுக்கிறேன் கௌரிமா, இத நானா பண்ணலாமா? அந்த ஆவுடைய அப்பன ஐயா சொல்லிதாமா பண்ண. கௌரிமா என்ன விட்டுருமா. எனக்கு அதுவும் தெரியும். அம்பா வந்த உனக்கே பாடம் கத்து கொடுக்க தெரிஞ்ச எனக்கு அந்த ஆவுடைய அப்பனுக்கு பாடம் கத்து கொடுக்க தெரியாதா? தெரியுமா, உனக்கு தெரியாது எதுவும் இல்லம்மா, தெரியாம தப்பு பண்ணிட்டமா, என்ன விட்டுருமா, என்ன மன்னிச்சிருமா. என்னாச்சு? கௌரிமா என்ன இங்க உட்கார்ந்து இருக்க? பார்த்தா தெரியலையாண்ணே, இதோ எலுமிச்சை மாலை கோத்துட்டு இருக்கேன். அப்படியாம்மா? நான் வரேம்மா. அண்ணே, ஆவுடைய அப்பா ஐயா மாசாணி அம்மன் கோயிலுக்கு 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு. அது தர்மகத்தா ஐயாவை பார்த்து கொடுக்கணும்னு சொன்னீங்க. இந்த பக்கம் போறீங்க? ஆமா இல்ல, மறந்தே போயிட்டம்மா. நான் வரேம்மா. சரிண்ணே. துர்கா, வேலை முடிஞ்சு கிளம்பிட்டீங்க போல. ஆமாங்கய்யா. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணு வேணாம். பெரியம்மா சத்தம் போட்டப்போ நான் அங்கதான் இருந்தேன். எனக்கே மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு. அதை விடுங்கய்யா, தப்பு பண்ணா யாருக்கு தான் கோவம் வராது. நான் தப்பு பண்ண, அவங்க திட்டினாங்க, அவ்வளவுதான். அத நான் அப்பவே மறந்துட்டேங்கய்யா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு அக்செப்ட் பண்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். உங்ககிட்ட அது நிறைய இருக்கு. சரிங்கய்யா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்பட்டுமா? இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஆமா, மதியம் கௌரி சாப்பிட்டாளா? சொல்லுங்க, மத்தியானம் கௌரி சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்கய்யா. இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு ஏதாவது இங்கிருந்து கொண்டு போகணும்னா என்ன கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சரியா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்லங்கய்யா, உங்க வீட்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க, அதான். ஏங்க, எல்லாரும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? இங்க பாருங்க, 5 விரலும் ஒன்னா இருந்தா நல்லாவா இருக்கும்? சொல்லுங்க. அதுவும் சரிதாங்கய்யா. இங்க பாருங்க, முதல்ல இந்த ஐயா போட்டு பேசுறத நிப்பாட்டுங்க. இந்த ஐயா, முதலாளி, பாஸ், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். சிம்பிளா அசோக்னு என் பேரை மட்டும் நீங்க சொன்னா போதும். ஐயோ, என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்படி உங்க பேரை சொல்லி கூப்பிடுறது? வாயில தான். பேரு வச்சிருக்கிறது கூப்பிடுறதுக்கு தானே, சும்மா கூப்பிடுங்க. மாட்டேங்கய்யா. நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அது இல்லாட்டியும் நீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. அதுக்காகவாவது
மரியாதை கொடுக்கணும் இல்லையா? எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களை எனக்கு பிடிக்காம போடுமா சொல்லுங்க? என்ன எப்படி கூப்பிடலான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல பிடிக்காம போயிடுன்னு யோசிக்கிறீங்களா? ஆஹா இல்லங்கய்யா, அப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. வேணும்னா உங்களுக்காக சின்னையான்னு கூப்பிடுறேன். அதுக்கு மேல என்ன கட்டாயப்படுத்தாதீங்கய்யா. சின்னையா? ஐ திங்க் நாட் பேட். எங்க ஒரு வாட்டி கூப்பிடுங்க பாப்போம். கூப்பிடுங்க. சின்னையா. சின்னையா நல்லா இருக்கு ஆக்சுவலி. இன்னொரு முறை கூப்பிடுங்க. சின்னையா. சூப்பர், நல்லா இருக்கு. இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க கிளம்புங்க. வரங்கய்யா. இங்க பாருங்க, வரப்போற கோவில் திருவிழாவுக்கு இப்ப இருந்தே நன்கொடை வசூலிச்சா தான் சரியா இருக்கும். சரிண்ணே. இதை யாரும் வேலைன்னு நினைக்காம எல்லாரும் சேவைன்னு பண்ணுங்க, புரியுதா? அப்படி முடியாதவங்க இப்பவே சொல்லிருங்க. அப்புறம் வேலையை ஆரம்பிச்ச பிறகு அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துங்க. சரிங்க ஐயா. ஆமா, இந்த கனக சபை எங்கேயும் ஆளைய காணோம்? நான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன், நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. உங்களுக்கும் தெரியாதா? எல்லாத்துக்கும் நான் ஒருத்தன் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. கோவில் வேலையை தவிர அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு அவனுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, கோயிலுக்கு வந்துருன்னு அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன். அவ்வளவு சொல்லியும் வரலன்னா இருக்கட்டும். இந்த மாணிக்கம் பழைய மாதிரி ஆனதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஐயா, அதோ அவரே வந்துட்டாரு. என்ன இப்படி வர்றாப்புல? யோ கனக சபை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கோயில் பக்கம் வந்துரும்னு சொன்னா ஆடி அசைஞ்சு மலைப்பாம்பு மாதிரி வர்ற. எங்கேயே போயிட்டு வர? யோ ஏதியா இவ்வளவு பணம்? எங்கேயாவது கொள்ளையடிச்சே என்ன? என்னன்னு என்ன போய் இப்படி கேக்குறீங்க? ஆவுடையப்பனையா கூப்பிட்டு இருந்தாரு, போயிருந்தேன். நம்ம கோவில் திருவிழாவுக்கு ஜமீன் குடும்ப சார்பா 50,000 நன்கொடையா வச்சுக்க சொல்லி கொடுத்தாரு. கோவில் திருவிழாவோட முதல் நன்கொடை 50,000 ரூபாய். யோ பெரிய குடும்பம்னா பெரிய குடும்பம் தாயா. கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி அள்ளி கொடுத்துருக்காங்க பாரியா. ஆமாண்ணே, நாளைக்கே முத வேலையா ஆவுடையப்பன் ஐயாவை பார்த்து நன்றி சொல்லிடுவோம். ஆமாயா, போய் நல்ல நேரம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. வந்திருக்கீங்க பாருங்க. நாளைக்கு என்னையா நாளைக்கு? இதை பாருங்க, இன்னைக்கு நம்ம கோவில் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத வேலையா போய் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். இதுதானே நம்ம அந்த ஜமீனுக்கு கொடுக்குற மரியாதை. சரியா சொன்னீங்கண்ணே. எதை எப்பப்ப பண்ணணுமோ அதை அப்பப்ப பண்ணிடணும், அதான முறை. சரி சரி, ஜால்ரா தட்டினதெல்லாம் போதும். போய் ஏதாவது கோவில் வேலையை பாருங்க. போங்க. சரிண்ணே, போங்க. நான் கட்டிக்கிட்டதுக்கு இன்னும் நான் என்ன அனுபவிக்கணுமோ அத்தனையும் நான் அனுபவிக்கிறேன், போதுமா? அர்ஜுன், எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கண்டா. ஏண்டா நல்லா பேசுற? சரி, எப்ப சென்னைக்கு வர? எனக்கு என்னடா தெரியும்? இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்புற மாதிரி தெரியல. நான் எப்ப சென்னைக்கு வருவேன்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். டேய், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பப்புக்கு போறோம். டேய்,
நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு வைஃபோன. டேய் டேய் தேவா, ஏண்டா உனக்கு இந்த வில்லேஜ் வாழ்க்கை போர் அடிக்கல? அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்? என்னால சுத்தமா முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சென்னையில ஹோட்டல் பப்புன்னு ஜாலியா இருந்த எனக்கு இங்க என்னமோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குடா. இதுக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிற? இங்க பாரு, நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல. நீ சித்தப்பா கிட்ட நம்ம எப்ப ஊருக்கு ரிட்டர்ன் போறோன்னு ஒரே ஒரு வார்த்தை நீ கேட்டா போதும். ஆமா, இவர் கேட்டுட்டுதான் மறு வேலை பாப்பாரு. பாத்தியா, வீணாவும் வில்லேஜ் லைஃபால பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். டே தேவா, சித்தப்பாட்ட கேட்டு சொல்றியா? கடுப்பா இருக்குடா. டேய், அவர் வந்ததும் தயவு செஞ்சு கேட்டு சொல்லு. என்னங்கடா சாப்பிட உட்காந்துக்கிட்டு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. காவேரி அக்கா, எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வை. எனக்கா? ஐயோ, எல்லாரும் சாப்பிடணும், டிஃபன் எடுத்து வை. ஓ ஆ. அண்ணி, அண்ணா இன்னும் வரலையா? என்னையா? இதோ எடுத்துட்டு வரேன், இருங்க. ஐயோ ஐயோ, அவர் இப்ப வந்துருவாரு. நீங்க சாப்பிடுங்க தம்பி. சரிங்க நீ. டேய் கட்றோம். ம் ம் அப்பா சட்னி அண்ணி. வைக்கிறேன். என்னடா சொல்லு. இல்ல என்னடா என்னன்னு சொல்லு. அது வந்துப்பா, நாம வாங்க உட்காருங்க. நீங்களாவது கேக்குறதாவது. என்னங்க என்ன பொடிக்கு ஊத்தி நல்லா இதை சாப்பிடுங்க. ஜனா, அண்ணா, கனக சபை விஷயத்தை ஃபாலோ பண்ணியா? கடைசியா பேசும்போது இப்பதான் பார்க்க போறேன்னு சொன்னாரு. இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்குண்ணே. அண்ணே, கண்டிப்பா வேலை முடிஞ்சிரும்லண்ணே. முடியும். ஐயா, அண்ணே, கனகசபை குரல் மாதிரி தெரியுதுண்ணே. வணக்கம்யா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேயா. அதுக்காக தான் எல்லாரும் நன்றி சொல்ல வந்திருக்காங்க. ஐயா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? பெரிய ஜமீன்தார் ஐயாவை நாங்க யாரும் நேர்ல பார்த்ததில்ல. ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ உங்களை பார்க்கும்போது அவரையே நேர்ல பார்த்த மாதிரி இருக்குங்கய்யா. அண்ணே, அதுக்கும் மேல. ஜனா, அவங்க தான் ஏதோ சந்தோஷத்துல புகழ்ந்து பேசுறாங்கன்னா நீயுமாடா? எங்க ஜமீன் குடும்பம் இந்த ஊரை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அப்படிதான் நானும் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் குடும்பத்தோட வந்திருக்கேன். இந்த ஊருக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை. ஐயா, என்ன வேணும்னு கேட்டு செய்யறவங்க மத்தியில கேட்காம செய்யறதுக்கு ஒரு மனசு வேணுயா. அது மட்டுமா, நேரங்காலம் எதுவும் பார்க்காம கோவில் திருவிழா வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே 50,000 கொடுத்து அனுப்பினீங்க பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு தாங்கய்யா. ஐயாவுக்கு நினைச்ச காரியத்தை உடனே செஞ்சிடணும். அதுதான் அவரோட ஸ்பெஷலே. கோயில் திருவிழாவுக்கு முதல் நன்கொடையா 50,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷம் திருவிழா அமோகமா இருக்க போகுதுங்க ஐயா. சிறப்பா செய்யுங்க.
ஐயா ஆ, திருவிழாவுக்கு முறைப்படி அழைக்கிறோம், அவசியம் நீங்க கலந்துக்கணும் ஐயா. நன்றி. வரையா, நன்றி. போயிட்டு வரேங்க. வரோம். போயிட்டு வாங்க. கனக சபை. ஐயா ஐயா இப்போ சந்தோஷம் தானேங்க ஐயா? ஏய், உன்னை என்ன பண்ண சொன்னா? என்னடா பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஐயா என்னய்யா, நான் எப்படி இங்க வந்தேன்? என்னையா நடந்துச்சு? எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அந்த பொடி புள்ளைய கரெக்ட் பண்ண 50,000 ரூபாய் கொடுத்து விட்டா போய் பகுமானமா கோவிலுக்கு தானம் பண்ணிட்டு வந்து நிக்கிற பொண்ணு. நில்லு. என்னையா சொல்றீங்க? கோவிலுக்கு தானம் பண்ணனா? யாரையா சொன்னது? அதான் தர்மகர்த்தாவுல இருந்து அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து பெருமை பேச வச்சுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. இத பாரு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. ஏன்டா இப்படி பண்ண? சொல்றா. ஐயா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா. இப்ப உண்மையை சொல்றான்னா? ஜனா, என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நேரா அந்த கௌரிய தான் பார்க்க போனேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எப்படி பண்ணேன், எப்ப பணத்தை கொடுத்தேன், எப்படி எல்லாரையும் இங்க கூட்டு வந்தேன், எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா. நீங்க பலாருன்னு கன்னத்துல அற விட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ கோமால இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கியா. ஏய், சும்மா நடிக்காத. நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ஒன்னும் முட்டாள் இல்ல. ஒண்ணு பாருங்கண்ணே, நம்ம காதலே பூ சுத்த பாக்குறான். 4 சாத்து சாத்தனம்னா உண்மையை சொல்லிடுவோம். டேய், நீ சொல்றத நான் நம்புறேன். போ. டேய் கனகா. ஐயா. நடந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் ஐயா. உன் பொண்டாட்டி கிட்ட கூட. சரிங்க ஐயா. என்னன்னு இவன் சொல்றத எப்படி உங்களால நம்ப முடியுது? நீ சொன்ன பொடி புள்ளையோட வேலை தான் அது. அவளுக்கு தெரிஞ்ச மந்திர தந்திரத்தை வச்சு நாம நினைச்சதை செய்ய விடாம பண்ணியிருக்கா. அண்ணே, என்னால நம்ப முடியலண்ணே. நம்பித்தான் ஆகணும். இனி அவளை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். பண்ற. டேய், வில்லேஜ் லைஃப் எனக்கே செம்ம கடுப்பா இருக்குடா. தேவையில்லாம வந்துட்டேன். உங்ககிட்ட நான் ஃபோன் பேசுறதுக்கே வயக்காட்டு பக்கம் வர வேண்டியதா இருக்கு தெரியுமா? டேய், ஆமாண்டா, இந்த 2024 கூட ஒரு ஊர் முன்னேறாம இருக்குன்னா அது இந்த ஊர் தான்டா. ஏன்டா சொல்ல மாட்ட? நீ ஜாலியா பப்புக்கு போய் ஆட்டம் பாட்டனும் சந்தோஷமா இருக்க. நான் வயக்காட்டுல ஆடு மாடு மேறத பார்த்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. டேய், என்னடா சொல்ற? உண்மையாவா? அட பாவி, இப்பதான்டா என் கண்ணிலேயே ஒரு ஒளிவட்டம் தெரியற மாதிரி இருக்கு. என்னங்க? டேய், என்ன பிடிச்ச தொல்லை வருது. நீ போனை வை, நான் திரும்ப கூப்பிடுறேன். எங்க? நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்ன எதுக்கு நீ தேடிக்கிட்டு இருக்க? வேற வேலை எதுவும் இல்லையா உனக்கு? எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். கோயிலுக்கு போலான்னு நினைச்சேன், போலாங்களா? ஏய், உனக்கு வேற வேலை இல்லையா?
எப்ப பாரு கோவிலுக்கு போகணும்னுக்கிட்டு நீ எங்க வேணாலும் போ, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. என்னங்க ஏய். இதோ பக்கத்துல தாங்க கோவில், ஒரு 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாமே. இங்க பாரு, என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. பக்கத்து ஊர்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துறாங்களா, நான் அதை பார்க்க போறேன். தேவையில்லாம என் மூட ஸ்பாயில் பண்ணாத, இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. ஏய், ஏங்க, ஏய், அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆடல் பாடல் நிகழ்ச்சி கன்ஃபார்ம் தானே? உன்னை நம்பிதான் போறேன். சொதப்புச்சின்னு வச்சுக்கோ. ஆட்டம் பாட்டுன்னு இருந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. இன்னைக்காவது ரிலீஃபா இருக்கிறேன். சரி, பை பாய். என்னங்க ஆச்சு? என்னங்க 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 இங்க பாருங்க. என்னங்க 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 இங்க பாருங்க. என்னங்க 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 இங்க பாருங்க ப்ளீஸ்ங்க. என்னங்க ஐயோ, வாயில இருந்து நுர வருது. என்னங்க 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 பாம்பு கடிச்சிருக்கு. ஐயோ ஐயோ, என்னங்க பல்ஸ் வேற ரொம்ப லோவா இருக்கு. எனக்கு இங்க பாருங்க, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. இங்க வேற பக்கத்துல மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல் வேற எங்க இருக்கு தெரியலையே. என்னங்க என்னங்க இங்க பாருங்க ப்ளீஸ்ங்க, எழுந்துருங்க. அம்மா, கௌரி இங்க வா. இங்க பாரு, என்னோட ஹஸ்பண்ட பாம்பு கடிச்சிருச்சுமா. கௌரி, இங்க பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப் இல்ல ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு சொல்ல. என்னங்க என்னங்க இங்க பாருங்க ப்ளீஸ்ங்க. பாம்பு கடி தானம்மா, சரி பண்ணிடலாம். கௌரி,
நானும் மறுத்து வச்சுதான்னு சொன்னத நீ மறந்துட்டியாமா? இப்பவாவது ஒத்துக்கிறியாமா நான் மறுத்து வச்சுதான்னு? கௌரி, இப்ப மறுத்து வச்சு மட்டும் இல்ல, எனக்கு இப்ப நீ சாமி மாதிரி. என் தாலியை காப்பாத்துற கடவுள் நீ. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் கும்பிடுற அந்த கௌரியம்மா உனக்கு எல்லா நல்லதும் கொடுக்கணும். நீ நல்லா இருக்கணும். எதுக்கு இவ்ளோ பண்ற? பாம்பு அவரை கடிக்கணும், நான் அவரை காப்பாத்தணும். இது விதி. இத யாரால மாத்த முடியும்? உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது கௌரி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என் ஹஸ்பண்ட காப்பாத்தி கொடுத்த உனக்கு என்னோட வாழ்க்கையில உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் உயிரை கூட கொடுப்பேன். பாத்துமா, அவசரப்பட்டு வார்த்தைய விட்டுறாத. ஏன்னா கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம தவிக்கிற நிலைமை உனக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் நான் சொன்னேன். நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என் மனசுல பட்டதை தான் சொன்னேன். மா, இப்ப எதுவும் பேச வேண்டாம். சீக்கிரம் உன் வீட்டுக்கார கூட்டிட்டு போ. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் கௌரி. என்ன பார்த்து இருங்க இருங்க. நாங்க வரோம், பார்த்து போங்க. இத்தினோண்டு இருந்துகிட்டு என்னென்ன வேலை பண்ணிருக்கான்னு பாத்தீங்களாண்ணே? அந்த கௌரிய என் வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆனா என்னையவே பஞ்சாயத்துல தலைகுனிய வச்சுட்டா. அத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. என்ன தர்மகர்த்தா இப்படி சொல்றீங்க? கௌரி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நல்லதுதானே பண்ணிருக்கா? அவ இப்படிலாம் பண்றதுனால தானே அவளை நீங்க எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை வந்ததும் கௌரிய தப்பு சொல்லலாமா? ஐயா, என் பையன் பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுதான் விஷயம்னு அந்த கௌரிய கிட்ட தனியா வந்து சொல்லியிருந்தான்னா எனக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? உங்களையும் உங்க பையனையும் தவிர எல்லாருமே கௌரி செஞ்சதை சந்தோஷமா சொல்லி அவளை நல்லா தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. இல்லங்க ஐயா, இனிமே அது மாதிரி நடக்க கூடாது. இங்க பாருங்க, என்ன அவமானப்படுத்தணும்ல சும்மா விடக்கூடாது. சும்மா வாயால சொன்னா போதுமா?
ஊரே அந்த குட்டி புள்ள பின்னாடி நிக்கும் போது நீ ஒத்தால என்ன பண்ண முடியும்? அவர் என்னடா பண்ணுவாரு பாவம்? என்ன பண்ணணும்னு தெரியாம தான் நம்ம கிட்ட வந்திருக்காரு. நாம தான் ஜனா அவருக்கு ஏதாவது செய்யணும். என்னென்ன நீங்க? நாம நம்ம ஊர் நல்லா இருக்கணும், மத்த ஊர் மாதிரி நல்லா டெவலப் ஆகணும்னு தானே வந்தோம். ஆனா என்னாச்சு? அந்த சின்ன புள்ள பேச்ச கேட்டு இதோ இந்த தர்மகர்த்தா உட்பட எல்லாருமா சேர்ந்து நம்மளை எதுவுமே பண்ண விடாம பண்ணிட்டாங்களே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? பண்ணுங்கய்யா, ஏதாவது பண்ணுங்க. எனக்கு அந்த கௌரி அசிங்கப்படணும். ஊர்ல ஒரு பைய அவளை மதிக்க கூடாது. ஆரம்பத்துல ஏதோ அந்த பொண்ணு சொன்ன 1-2 நடந்தது உண்மைதாங்கய்யா. ஆனா இந்த ஊர் முட்டா பயலுக அத சாமி சாமின்னு ஏத்தி விட்டு எல்லாரையும் நம்ப வச்சுட்டானுங்க. தலை எழுத்து. நான் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சின்ன புள்ளைன்னு சும்மா விட்டா இன்னைக்கு அவ எனக்கே வினையா வந்து நிக்கிறா. ஏதாவது பண்ணுங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. தர்மகர்த்தா, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. பஞ்சாயத்துல நீங்க சொன்ன ஒரே காரணத்தினால தான் நான் ரோடு போடுற விஷயத்திலிருந்தே பின்வாங்கினேன். எனக்கு நான் வந்த வேலை நல்லபடியா முடியணும். அதே நேரம் அந்த கௌரியையும் ஏதாவது செய்யணும். ஆமாங்கய்யா. என்ன பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவுக்கு நீங்க சரின்னு சொன்னா நாம நினைச்சது நடக்கும். அது கூட இந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொல்றீங்க? எதுனாலும் சொல்லுங்கய்யா, நான் உங்க கூட இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் இடைஞ்சலா இருக்கிற அந்த கௌரி உயிரோடவே இருக்கக்கூடாது. என்ன தர்மகர்த்தா, என்ன வேணாலும் செய்யுங்க, நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? நான் ரோடு போடணும்னு நினைச்சிருந்தேன்னா போட்டிருப்பேன். ஏன்னா என் கையில இருக்கிறது கவர்மெண்ட் ஆர்டர். ஆனா அந்த கௌரியால போன உங்க மானம் திரும்ப வரணும்னா அதுக்கு அவ சாகிறத தவிர வேற வழியே இல்லை. இந்த யோசனை கூட உங்களுக்காக தான் யோசிச்சது. வேணா விட்டுருங்க. ஐயா என்னை பத்தி இவ்வளவு யோசிக்கும் போது நான் மாட்டேன்னு சொல்லுவேன். ஐயா, எனக்கு என்ன கஷ்டம்னா உங்களை தேவையில்லாம கஷ்டப்பட வச்சுட்டோமேனு தான். அதை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி வந்தவங்களை எப்பவுமே கைவிட்டதில்லை. எனக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொல்றத அப்படியே செய்யற ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை. அது போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்கய்யா, அதுக்கெல்லாம் என் கைவசம் ஒரு ஆள் இருக்கான். அப்போ அந்த கௌரி கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்க.
வடிங்கோப்பா மோவல. ஏய் 10 வயசுல வாத்தியார் என்ன கேள்வி கேட்டதுக்கு அவரையே தூக்கி போட்டு மிதிச்ச வண்டி. கடப்பார கணேஷ. ஏண்டி என்னையே கேள்வி கேக்குறியா? அடி. ஏய் எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய் புள்ள படிப்பு செலவுக்கு வச்சிருந்த காசை நீ இப்படி எடுத்து குடிச்சிட்டு வந்தா கேட்க மாட்டாங்களேயா? புள்ள படிப்பை விட உனக்கு சாராயம் பெருசா போச்சா? இந்த கணேசனுக்கு இதே பழப்பா போச்சு. விடுற இங்க அடிச்சுக்குவாங்க, வீட்டுக்கு போனவனே சேர்ந்துக்குவாங்க. வாடா நீ. வாங்கடா. ஏண்டி கண்ட நாயெல்லாம் என்ன திட்டிட்டு போற அளவுக்கு சந்தி சிரிக்க வைக்கிறியா? இப்ப சொல்றேன்டி, எனக்கு குடிக்கிறது தாண்டி முக்கியம். என்னடி பண்ணுவ? வாடி, வா, வாங்கறல. கணேசன், ஏன் நீ எப்ப பார்த்தாலும் அக்காவை அடிச்சுக்கிட்டே இருக்க? பாவம் இல்லையா? ஏய், பாவமாவது புண்ணியமாவது. இவ வாய பொத்திட்டு அமைதியா இருந்தா நான் ஏன் இவளை அடிக்க போறேன்? அவளுக்கு வாய் நீளுது, எனக்கு கை நீளுது. அண்ணே, இது ரொம்ப தப்புண்ணே. அக்கா பிள்ளைங்களையும் பாத்துக்கிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது தெரிஞ்சா எதுக்கு இந்த மனுஷன் இப்படி ஊதாரியா தெரியறாரு? பாத்தியா, நான் சொல்லல இவளுக்கு வாய் நீளுதுன்னு நான் சொல்லல. ஏய், நான் ஊதாரியாடி எப்படி சொல்லலாம் நீயே? ஏய், நான் உழைக்கிறேன், என் உடம்பு வலிக்கு குடிக்கிறேன். என் அப்பா அம்மா என்ன எனக்கு சேர்த்து வச்சிருக்காங்களா? நான் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு நான் எப்படி சொந்த கால்ல நிக்கிறனோ அதே மாதிரி நிக்க சொல்ல. ஒண்ணு அடியா. இதுக்கு மேல அக்காவை அடிச்ச என்ன பண்ணுவ? தெரியாம தான் கேக்குறேன், என்ன பண்ணுவ? நான் அப்படிதான் அடிப்பேன், அவளையும் அடிப்பேன், தடுக்க வந்தா உன்னையும் அடிப்பேன். பாக்குறியா? ஏய், அதான பார்த்தேன். இந்த அடிக்கு மிஸ் ஆகுறானா தடுத்தது ஹீரோவா? யோ, உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? என்ன அவன் பிரச்சனை? அண்ணே, குழந்தைக்கு நோட்டு புக் வாங்க வச்சிருந்த காசு எடுத்து இவர் சாராயம் குடிச்சிட்டாரு. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு கண்டபடி அடிக்கிறாரு. பாவம் துர்கா. எனக்காக கேட்க வந்ததுக்கு துர்காவையும் அடிக்கிறாரு. என்னடி வக்காலத்துக்கு ஆள் சேர்க்கிறியா? கழுத்த அப்படியே திருக்கி போட்டுருவேன். யோ, இவங்க உன் பொண்டாட்டி, அடிமை இல்ல. பொண்டாட்டியா இருந்தாலும் பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறது தப்பு. இதோ பாரு, என் பொண்டாட்டிய நான் அடிப்பேன், உதப்பேன், கல்ல தூக்கி போட்டு கூட கொலை பண்ணுவேன். அத கேட்க நீ யாரா? அவ யாரா? உன் கூட பிறந்தவளா? இல்ல உங்க 2 பேருக்குள்ள அப்படியா? குடிகாரா கண்ட கருமத்தை குடிச்சிட்டு வந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியா? விடுங்கம்மா, இது அவரு பேசல, அவருக்குள்ள போயிருக்கிற சரக்கு பேசுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுறா, அவகிட்ட என்னடா கொஞ்சுற? இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா டைவர்ஸ் வாங்கிட்டு தனியா போயிட்டு எவ்வளவு வேணாலும் குடிங்க, ஆட்டம் போடுங்க. உங்களை ஒரு பையலும் கேட்க மாட்டான். அதை விட்டுட்டு இப்படி வீட்டுல சாப்பாடுக்கு வச்சிருந்த காசு எடுத்து குடிக்கிறது, அப்புறம் புள்ள படிக்கிறதுக்கு வச்சிருந்த காசு எடுத்து குடிக்கிறது, இப்படி எல்லாம் இருந்தா பொண்டாட்டிங்கிறவ கேள்விதான் கேப்பா. யோ, பொண்டாட்டினா யாருன்னு தெரியுமா? பொண்டாட்டிங்கிறவ அம்மாவுக்கும் மேல. துர்கா, பொண்டாட்டிங்கிறவ அம்மாவுக்கும் மேல. 3 முடிச்ச கழுத்துல வாங்கிட்டு உசிரியே கொடுக்க வரும் தேவதை. நாம அழுதா அவங்களும் அழுவாங்க, நாம சிரிச்சா அவங்களும் சிரிப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா நம்மள ஒரு பாதி தான் அவங்க. 10 மாசம் பெத்தவளையும் தோல்ல தூக்கி வளர்த்தவரையும் நமக்காக தூக்கி போட்டுட்டு வரும் தியாகி அவங்க. பொண்டாட்டிய கடவுள் மாதிரி நினைக்காட்டியும் கண்ணீர் வராம பாத்துக்கணும். நீ குடிகாரனா நான் குடிகாரனாடா? இது வரைக்கும் நீ பேசுற எதுவுமே புரியல. அடுத்த ஒரு ஆஃப உள்ள இறக்குனாதான் மூளையே வேலை செய்யும். ஏய், இத பாரு, உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன்டி. ஏய், என்ன அடிச்சு ஜெயிக்க முடியலன்னு பேசி ஜெயிக்கிறியாடா? கடப்பார கணேசன முடிஞ்ச அடிச்சு ஜெயிச்சு பாடுறான். உன்னை வச்சுக்கிறேன்டி அப்புறமா. ஏங்க, ஹலோ அண்ணே, அவர் தப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இங்க பாருங்க, புருஷன் அடிக்கிறான்னா அடி வாங்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தப்புனா தட்டி கேளுங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவருக்கு கண்டிப்பா உரைக்கும். இல்லங்க, நான் சொல்ல வர்றது புருஷனை திருப்பி அடிக்க வேண்டாம். அட்லீஸ்ட்
தடுக்கவாது செய்யலாம்ல. ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வேணும். இத வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாண்ணே. புள்ள படிப்புக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. இல்லண்ணே, பணம்லாம் வேண்டாண்ணே. அட பரவாயில்லைங்க, புடிங்க 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 புடிங்க. படிப்புக்காக எவ்வளவு வேணாலும் செய்யலாம். பத்திரமா இருங்க. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஏய் சின்னையா, ஏய் கவனமா இருக்க வேணாமா? கொஞ்சம் விட்டு விழுந்திருப்பேன். ஹலோ ஹலோ துர்கா. சின்னையா பார்த்து கவனம்னு சொன்னேன். சரிங்க சின்னையா. சரி, இந்த ஆறு இந்த பக்கம் தானே இருக்கு? ஆமா சின்னையா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சும்மா போட்டோ ஷூட் பண்ணலான்னு போறேன், அவ்வளவுதான். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இல்ல? பாய். என்னது போட்டோ ஷூட்டா? சின்னையா தனியா தான் போறாங்க, நாமளும் போய் பாப்போமா? இல்ல வேணாம். சரி போவோம். நம்ம சின்னையா தானே, என்ன சொல்ல போறாரு? என்ன தர்மகர்த்தா, நீ சொன்ன ஆளு சொன்ன மாதிரி செஞ்சிருவானா? சொதப்பிட மாட்டான்ல? ஐயா, உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க ஐயா. என் ஆளு இந்த விஷயத்துல கில்லி மாதிரி ஐயா. கில்லின்னு சொல்ற, இன்னும் வர காணோம். ஐயா, நாம கொடுத்துருக்கிறது சாதாரண வேலைங்களா ஐயா? ஐயா, ஒரு பொம்பளை அரளி விதையை கையில் எடுத்தா அவ சாக போறான்னு அர்த்தங்க ஐயா. இதுவே ஒரு ஆம்பளை அரளி விதையை கையில் எடுத்தானா யாரோ ஒருத்தர் சாக போறாங்கன்னு அர்த்தம் ஐயா. பெருமாண்டிய அரளி விதையோட ஊமத்தந்தலையை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வர சொல்லியிருக்க, அதுவும் யாருக்கும் தெரியாம. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தானுங்க செய்யும். ஐயா, நான் சொல்லல, அங்க பாருங்க, யாழ் கில்லி மாதிரின்னு கையில சாறு பாட்டிலோட வர்றான் பாருங்க. வாயா வா. என்ன பெருமாட்டி, நான் சொன்ன மாதிரி கச்சிதமா பண்ணிட்டல? பண்ணிட்டேயா ஐயா, நான் சொல்லல. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என்ன பெருமாண்டி, எதுனாலும் தயங்காம கேளு. அரளி விதையை அரைச்சு குடிச்சாதான் உசுறு போகும். ஆமா, அது கூட ஊம தைலம் சேர்த்தா சும்மா நாக்குல பட்டாலே உயிர் போயிடும். அதுவும் ரத்தம் கக்கி பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். அப்படி யாரை கொல்றதுக்கு இந்த சாறு? அது வந்து பெருமாண்டி. தர்மகர்த்தா, எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே இடைஞ்சலா இருக்கிற அந்த கௌரிக்கு தான் இந்த சாறு. ஐயா, கௌரி அம்மாவுக்கு அந்த சாரு. ஊருக்கே நல்லது செய்யற தெய்வ குழந்தைன்னு சொல்ற நீங்களே இந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. டேய், அதெல்லாம் முடிச்சு போன கதடா. ஊர் சொன்னதுக்கு நானும் ஜால்ரா அடிச்சேன், அவ்வளவுதான். அவளாவது தெய்வ குழந்தையாவது, அவ பொடி புள்ளடா. திருமாண்டி ஐயா, இந்த ஊரோட ஜமீன் பரம்பரை நாங்க. தெரியும்ல, நாங்க எதை செஞ்சாலும் இந்த ஊரோட நல்லதுக்கு மட்டும்தான் செய்வோம். புரிஞ்சுதா? உன்னால நாங்க சொல்றத செய்ய முடியுமா, முடியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் பாவம் புண்ணியெல்லாம் கிடையாதுங்கய்யா. சும்மா கேட்டேன், அவ்வளவுதான்.
ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கச்சிதமா செய்யறது என் பொறுப்புங்கய்யா. சபாஷ் பாலே அப்படியா வச்சுக்க. சரிங்கய்யா. அவுத்து பாரு. எப்படி? முடிச்சிருவியா? முடிச்சிடலாங்கய்யா. நீ மட்டும் இதை சரியா செஞ்சிட்ட, நீ எதிர்பார்க்காத பணம் உன் கைக்கு வரும். நீங்க பணத்தை ரெடி பண்ணி வைங்கய்யா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பலே கில்லி எடுத்து போய் வேலை பாரியா. சரிங்க. பாத்துங்க. ஏண்டா ஒழுங்கா வீட்லயே இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? அதான் போனை என் நேரம் கையில வச்சு நோண்டிட்டு இருப்பல்ல, அது இங்கேயே இருந்து பண்ணிருக்க வேண்டியது தானே. ஏண்டா வெளியில போன? அக்கா அதான் தம்பிக்கு ஒண்ணும் ஆகலையே, விடுங்க அக்கா. ஆகல சரி, ஆகி இருந்தா யாருக்கு நஷ்டம்? இதோ நிக்கிறாளே, எல்லாம் இவளால வந்தது. அத்தை நான் ஒன்னும் பண்ணல அத்தை. வாய மூடு. ஏதாவது பண்ணிருந்தாதான் இந்த குடும்பம் விளங்கி இருக்குமே. ஒழுங்கா வீட்டுல இருந்தவன இவதான் அங்க வா இங்க வான்னு கூட்டிட்டு போய் இப்ப பாம்பு கடியில படுக்க வச்சிருக்கா. இப்ப சந்தோஷம் தானே? ஏன் சத்யா பம்பு செட்டுக்கா போனீங்க? யோ சித்தி, அது பம்பு செட் இல்ல, பாம்பு கடி. ப்ளீஸ் சித்தி, டார்ச்சர் பண்ணாதீங்க. அதுதான் தெரியுமே. பாம்பு கடிய எங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அதான் கூட்டிட்டு போய் பாம்பு கடி வாங்க வச்சுட்டால. பம்பு செட்ல வாங்கினா என்ன, படித்துறையில வாங்கினா என்ன, வந்து சேர்ந்திருக்கா பாரு. தரித்திரத்துக்கு பிறந்தது. 1000 கால் நெல்லுக்கு ஒரு அத்துப்பூச்சி போதுங்கிற மாதிரி பரம்பரை பரம்பரையா தழைச்சுக்கிட்டு வர நம்ம ஜமீன் குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே வந்திருக்கா மூதேவி. ஏற்கனவே வம்சம் தழைக்கிளையேன்னு கண்ணீர் விடாத குறையா இருக்கேன். இதுல இருக்கிற வாரிசையும் சாகடிக்க கூட்டிட்டு போயிருக்கா. மா இப்ப சத்தம் போட்டு ஒன்னும் ஆக போறது இல்லம்மா. என் தலையெழுத்து இவளை கட்டிட்டு அழணும்னு இருக்கு. அழுதுகிட்டு இருக்க. பாம்பு கடிச்சதுக்கு ஒரு குட்டிச்சாத்தான் ஒண்ணு வந்து கையில கிடைச்ச இலைய வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு. எனக்கு நம்ம விஷம் முழுசா போயிருக்குமோன்னு சந்தேகமா இருக்குமா. ஊருக்குள்ள யாராவது நல்ல டாக்டர் இருந்தா வர சொல்லுமா. வலி உயிர் போதுமா. நீ சொல்றதுக்கு முன்னாடியே டாக்டரை கூட்டிட்டு வர தேவா போயிருக்கான், வந்துருவான். காவேரி, இவகிட்ட சொல்றதுக்கு நாமளே செஞ்சிடலாம். டேய், தேவாவுக்கு போன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளு. என்னக்கா கூப்பிட்டீங்க, எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க? இங்க இருக்கிற கஷ்டத்துல உன்னை எதுக்கு கஷ்டப்படுத்தணுமேனு தான். நல்ல ஊருக்கு கூட்டிட்டு வந்தீங்கம்மா. போன்ல சிக்னல் வர்றதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. ஐயோ தம்பி, இந்த நேரத்துல அக்காவை போய் பாட சொல்றீங்க? நான் வேணா பாடட்டா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. சித்தி ப்ளீஸ், சித்தி தயவு செஞ்சு ப்ளீஸ். பரவாயில்ல, படுத்துக்குங்க.
பச்சைல மருந்து யார் போட்டது? அது ஒரு வீணா போன கழுதை ஏதோ பண்ணிட்டு போயிருக்கா டாக்டர். நீங்க நல்ல மருந்தா போடுங்க. ஹேய், கேட்டியா? அந்த குட்டி பொண்ணோட லட்சணத்தை. நீ படிச்சவ தானே? அந்த பொண்ணு கண்ட கர்மத்தை செய்யறத பார்த்துட்டு எனக்கு என்னன்னு நீ இருந்தல. இப்ப டாக்டர் கேக்குறாரு, பதில் சொல்லு. இருங்கம்மா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த பச்சைல மருந்த கட்டின புள்ள உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கு. டாக்டருக்கு படிச்ச நாங்க கூட இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோமான்னு தெரியல. உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கும் எந்த வேலையும் இல்ல. காயத்துக்கு மருந்து எழுதி தரேன், அதை மட்டும் வாங்கி போடுங்க. ஆனா இந்த பச்சைல மருந்துக்கு அது கூட தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். டாக்டர், நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? காசுக்காக வைத்தியம் பார்த்துட்டு கமிஷனுக்காக மருந்து எழுதி கொடுக்கிற மத்த டாக்டர் மாதிரி நான் இல்ல. பச்சைல மருந்து கட்டின அந்த புள்ள கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்ல சொல்லுங்க. வர மேடம். அப்புறம் என்னடா? அதான் டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருல, ரெஸ்ட் எடு. தம்பி, குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? சித்தி, தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். என்னங்க? காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! சின்னையா, ஐயோ சின்னையா, ஹெல்ப்! காப்பாத்துங்க! சின்னையா,
உள்ள தண்ணி குடிச்சிடாதீங்க. நான் வந்துட்டு இருக்கேன். இருங்க. சின்னையா. 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 உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சின்னையா. சின்னையா. எழுந்திருங்க சின்னையா. 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 எழுந்திருங்க சின்னையா. 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 எழுந்திருங்க சின்னையா. 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 எழுந்திருங்க. சின்னையா. துர்கா, நீ என்ன காப்பாத்துன? ஆமா சின்னையா. தேங்க்ஸ் துர்கா. நீ மட்டும் வரலனா என்னோட கதி அதோ கதிதான். என்ன சின்னையா, இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அதான் காப்பாத்திட்டல. இனிமே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இல்ல துர்கா, நீ எப்படி இங்க வந்த? அது அது சும்மா இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். உங்க சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா நீங்க தண்ணிக்குள்ள விழுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதான் என்ன பண்றதுன்னு புரியாம நான் உடனே உள்ள குதிச்சு உங்களை காப்பாத்திட்டேன். என்ன சின்னையா, உங்களுக்கு நீச்சல் தெரியாதா? இல்ல துர்கா, சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டு நீச்சல் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு தண்ணியில விழுந்து செத்து போயிட்டான். அந்த பயத்திலேயே எனக்கு நீச்சல் கத்துக்கணுன்ற எண்ணமே வரல. என்ன சின்னையா நீங்க, காரு பைக்கு ஓட்டுறவங்களுக்குலாம் ஆக்சிடென்ட் ஆகாமலா இருக்கு? அது தெரிஞ்சும் நீங்க காரு பைக்கெல்லாம் ஓட்டல? உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்ததையே ஒரு ஆக்சிடென்ட்டா நினைச்சு நீச்சல் கத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆபத்தான நேரத்துக்கு உதவும்ல. சரிங்க மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கத்துக்கிட்டா போச்சு. சின்னையா, கிண்டல் பண்ணாதீங்க. சரி போங்க, ட்ரெஸ் எல்லாம் மாத்துங்க, நனைஞ்சிருச்சு. அப்புறம் உங்களுக்கு தண்ணி சேராம காய்ச்சல் இருமல் ஏதாவது வந்துரும். தண்ணிக்குள்ள விழுந்தவனே காப்பாத்திட்ட, என் வாழ்க்கைக்கு ஒண்ணுனா நீ காப்பாத்த மாட்டியா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ காப்பாத்திருவ, காப்பாத்திருவ. தண்ணிக்குள்ள விழுந்தவனே காப்பாத்திட்ட, என் வாழ்க்கைக்கு ஒண்ணுனா நீ காப்பாத்த மாட்டியா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ காப்பாத்திருவ. அந்த புள்ளப்பூச்சி இன்னும் காணுமேனே. எப்படியும் அவ சாகத்தானே போறா. சாகறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி செத்தா என்ன, 5 நிமிஷம் பின்னாடி செத்தா என்ன, அவ வருவாடா. எங்க போயிட போறா? ஐயா. என்ன மாணிக்கம், எல்லாம் கரெக்டா இருக்கா? என்ன ஐயா, பெருமாண்டியா கொக்கா? அடுத்த ஆள் செய்ய முடியாத காரியத்தை அசால்ட்டா செஞ்சிருவாயா. இதை பாருங்கய்யா,
நம்ம என்ன சொன்னோமோ அதை இம்மி பிசகாம செஞ்சிருவான். விசச்சாறு தடவன பணம் மூட்டை ரெடியா இருக்கியா? அந்த கடுக்கா புள்ள வந்து பணத்தை எண்ண ஆரம்பிச்சதும் அடுத்த 5வது நிமிஷம் அடக்கமாயிருவாயா அவ. கேட்க தேனாட்டம் தான் இருக்கு, ஆனா நினைச்ச மாதிரி நடந்துரும்ல. நடக்க போறத கண்ணால பார்க்கத்தானே போறீங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. சொன்ன மாதிரி நடக்காம ஏதாவது சொதப்புச்சு அப்புறம் உன் உசுறு உனக்கு சொந்தம் இல்லை. என்னையே அண்ணே, அங்க பாருங்க. கௌரிமா, கொஞ்சம் நில்லுமா. இன்னைக்கு உண்டியல் பணத்தை எண்ணணும்ல, எண்ணிரலாமா? எண்ணிரல கௌரிமா, எல்லாம் தயாரா இருக்கு. நீ பணம் என்ற இடத்துக்கு போமா, நான் வந்துடுறேன் இப்போ. சரிங்க அண்ணே. ஐயரே, உண்டியல் பணம் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்தாச்சா? மொத்த உண்டியல் பணமும் இங்க தான் இருக்கு. இதோ கௌரியே வந்துட்டா, வாமா. வாமா கௌரி, எல்லா உண்டியல் பணமும் கொண்டு வந்து வச்சாச்சு. வழக்கம் போல உன் கையால எண்ணிடுமா. என்னென்ன, நான் வர்றதுக்குள்ள உண்டியலை திறந்து பணத்தை எடுத்துட்டீங்க போல. இன்னைக்கு தான் எடுத்தீங்களா இல்ல நேத்தே எடுத்துட்டீங்களா? இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அதனால நேத்தே எடுத்துட்டேன் கௌரிமா. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். சரிம்மா, நீ பணத்தை என்ன, நான் கோவில் பூஜை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணே. ஆகட்டுமா. ஐயா, பாண்டு பணத்தை எண்ண ஆரம்பிச்சுட்டா. குட்டி பிசாசு பணத்தை எண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வாயில சாறுபட வேண்டியதுதான் பாக்கி. என்னையா வாயில சாறுபட்ட அடுத்த 5வது நிமிஷம் ரத்தங்க கிஸ்ஸாக வேண்டியவ குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கா. விரும்மாண்டி நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு விசுவாசத்தை குட்டி பிசாசு கிட்ட காட்டிட்டானா? ஐயா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா. இத பாருங்க, பெருமாண்டி பணத்தை கையில வாங்கிட்டான்னா அவன் சொன்ன சொல்ல காப்பாத்தாம விட்டதே இல்லையா. இந்த வக்கன பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அந்த புல்ல பூச்சி பணத்தையே எண்ணி முடிக்க போறான். இதுக்கு என்ன சொல்ல போற? கோவப்படாதீங்கயா. இத பாருங்க, பணம் என்ற விஷயத்துல ஏதாவது சொதப்பல் வந்தாலும் அந்த குட்டி பிசாசு தப்பிச்சிடக்கூடாதுன்னு பெருமாண்டிய வச்சு கோவில்ல கௌரிக்குன்னு கொடுக்குற கூழ்ல நான் விஷச்சார கலந்துட்டையா.
அங்க பாருங்க. கௌரிமா, அம்மன் பிரசாதம் இதாம்மா. கூழா? ஆமாம்மா, நீ சாப்பிடு, நான் இதோ வந்துடுறேன். அடுத்த 5வது நிமிஷம் அவன் ரத்தம் கக்கி சாவா பாருங்க. நம்மள பிடிச்ச கிரகம் இதோட ஒளிஞ்சிருச்சுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, அது வந்து எனக்கு ஒண்ணும். என்னமோ பெருசா கிழிச்சிருவன்னு சொன்ன, அவ அங்க உட்கார்ந்துகிட்டு சந்தோஷமா பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கா. ஏய், அவ ஏன் சாகலன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். ஐயா சத்தியமா நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே பண்ணையா. இவ்வளவு பண்ணியும் அந்த குட்டி பிசாசு சாகாம இருக்கிறத என்னாலையும் நம்ப முடியலையா. அண்ணே, இவனை இப்படி கேட்டா உண்மை வராதுன்னு அந்த விஷத்தை தயார் பண்ணானே விரும்மாண்டி, அவனையே வச்சு கேட்கிற விதத்துல கேட்டா எல்லா உண்மையும் தானா வரும் இவன் கிட்ட இருந்து. டேய், உன் உசுரு அந்த விரும்மாண்டி கையில தான். ஐயா நில்லு. என்ன இந்த நேரத்துல? அதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டல. அது வந்து சின்னையா தண்ணியில விழுந்துட்டார்லம்மா. அதுக்கு துக்க விசாரிக்க வந்திருக்கியா? இல்லம்மா, தண்ணிக்குள்ள விழுந்ததுல சின்னையா கொஞ்சம் தண்ணி குடிச்சிருப்பாரு. ஒருவேளை அந்த தண்ணி சேராம போச்சுன்னா காய்ச்சல் இருமல்னு வந்துரும். அதுக்காக தான் தைலமும் கொஞ்சம் நாட்டு மருந்தும் கொண்டு வந்திருக்கேன். காய்ச்சல் இருமலுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கியா, இல்ல ஆள மயக்கறதுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கியா? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன்னை கேட்டாங்களா அசோக்கு மருந்து கொண்டு வர சொல்லி? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அம்மா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அவருக்கு ஹெல்ப் பண்றது தப்பாமா? தப்பே இல்ல, ஆனா என் வீட்டு பசங்களுக்கு நீ பண்றது தப்பு. சரிம்மா, நான் மருந்து கொடுக்கல, நீங்களாவது கொடுத்துருங்கம்மா. பாவம் சின்னையா காய்ச்சல் இருமல்னு கஷ்டப்பட போறாரு. இந்தாங்கம்மா.
மருந்துங்க இருக்க வேண்டிய இடம் அதுதான். இன்னைக்கு மருந்து கொண்டு வரேன்னு சொல்லுவ, நாளைக்கு பனிவடை பண்றேன்னு கூட இருப்ப, அதுக்கப்புறம் அவனையே வளைச்சு போட பிளான் பண்ணுவ. என் வயசுக்கு உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அம்மா, நீங்க என்ன தப்பா பாக்குறீங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா. ஏய், நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தா எனக்கு என்னடி? பொண்ணு இன்னும் இந்த இடத்துல வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, அத நினைச்சு பெருமைப்படு. நீ இந்த வீட்டு வேலைக்காரி, அதை எப்பவுமே மறந்துடாத. பொண்ணை எந்த வேலை செய்ய சொல்றோமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? போ. என்னக்கா, வேலைக்கு வந்தவ எதுவுமே பண்ணாம கிளம்பிட்டா? வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? அவ பண்ண காரியத்துக்கு நியாயப்படி வேண்டான்னு தான் சொல்லியிருக்கணும். பெரியவர் ஏற்பாடு பண்ணதுனால நான் சும்மா விட்டுட்டேன். அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. சமயம் வரட்டும், கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறேன். விடுக்கா, உனக்கெல்லாம் இவ ஒரு ஆளே கிடையாது. அப்படியெல்லாம் நினைச்சு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. காலாட கோலாடும், கோலாட குரங்காடும்னு சொல்லுவாங்க. ஆட நினைக்கிற காலை அடுத்த நிமிஷமே அறுத்து போட்டுறணும். புரிஞ்சுதா? பொறுத்து போகலனா வாழ முடியுமாக்கா? இவ ஒருத்தி. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அக்கா பொறுத்து போகணும்னு சொன்னாங்க. பொறுத்து போகலனா வாழ முடியுமாக்கான்னு சொன்ன. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னமோ, இதையும் பொறுத்து தான் போகணும். அவ்வளவுதான். ஐயா 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 என்ன விட்டுட்டு போயிட்டாருங்க ஐயா. ஐயா பாருங்க ஐயா. ஐயோ 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 ஐயா. ஜெய் கமண்டல காளி. என்னாச்சு? என்னன்னு தெரியலங்கய்யா. அக்னி குண்ட எரிய மாட்டேங்குது. என்ன இது? என் கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயம் நடப்பதா? முன்னே வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி போக்கி அடியேனை காத்திடுவாய் தாயே. ஜெய் கமண்டல காளி.
என்ன தவறென்று என் கண் முன்னே காட்டுவாயாக. முட்டாள் முட்டாள். என்னாச்சுங்கய்யா? ஆவுடையப்பன் பெரிய தவறு செய்கிறான். அதை உடனடியா தடுத்தாகணும். என்ன செய்ய போறீங்கய்யா? மருந்துங்க இருக்க வேண்டிய இடம் அதுதான். இரு. நீ இந்த வீட்டு வேலைக்காரி, அதை எப்பவுமே மறந்துடாத. செருப்பு போட்டுக்கோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சாயந்தரம் எப்பயும் போல நான் வந்துடுறேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல, எப்பவுமே மூச்சுக்கு 300 தடவை கௌரிமா கௌரிமான்னு சொல்லுவ. ஆனா வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட கௌரிமான்னு உன் வாயில இருந்து வரவே இல்லையே. அதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். என் மேல உனக்கு ஏதாவது கோவமா துர்கா? என்னமோ தெரியல கௌரி, என் மனசு சரியில்லை. என்ன ஏதுன்னு தெரியல கௌரி. காலையில இருந்து நான் நானாவே இல்லை. என்ன மன்னிச்சுக்கோமா. துர்கா, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும், நீ ஏன் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. தேவையில்லாம எதையாவது யோசிச்சு கஷ்டப்பட்டுக்காத. இன்னும் எதுக்கு மூஞ்ச நீ உம்முன்னு வச்சிருக்க? சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம்ல. கவனமா போயிட்டு வரணும் கௌரிமா. ஸ்கூல் விடும்போது நான் அங்க இருப்பேன், சரியா? இதுதான் என் துர்கா. கிராமத்து கட்டன் காப்பினா
கிராமத்து கட்டன் காப்பி தான். இத குடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்தா வீணா. ஏன் வீணா இன்னும் கோவம் போலையா? எப்படி போகும்? நான் தெரியாம கேக்குறேன், எப்படி போகும்? என் கெரியரை எப்படி எல்லாம் அமைச்சுக்கணும்னு நான் கனவு கண்டிருக்கேன்னு தெரியுமா? ஒண்ணு இல்லாத பட்டிக்காட்டுல கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டு என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? உன் கோவத்துல நியாயம் இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆனா டென்ஷன்ல இருந்து என்னத்தை சாதிக்க போற சொல்லு? நான் என்னத்தையோ சாதிக்கிறேன், உங்களுக்கு என்ன? அதான் ஒண்ணும் செய்ய விடாம இப்படி உட்கார வச்சிட்டீங்கல்ல வீணா. அப்புறம் யாரு எப்படி போனா உங்களுக்கு என்ன? போங்க, போய் உங்க வீட்ல பெருக்கிற வேலை எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் போய் செய்யுங்க. இங்க பாரு வீணா, என் மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம வீட்டு பெரியப்பா பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ண சொல்ற? ஐயா சாமி, நீங்க எதுவும் செய்ய வேணாம். உங்களுக்கு உங்க பெரியப்பா வாக்கு வேத வாக்காவே இருக்கட்டும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புங்க. சரி வீணா, இந்த கட்டன் காஃபியாவது குடி. இதெல்லாம் ஒரு காஃபி, இத நான் குடிக்கணும்ல? நீங்களும் உங்க குடும்பமும் மாட்டுக்கு கொடுக்கிற கழனி தண்ணி கொடுத்தா கூட சந்தோஷமா குடிப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கூட தெரியாது. பெருசா காஃபி கொண்டு வந்துட்டாரு. அண்ணே அண்ணே, என்ன டேய், நீ எப்பட வந்த? நீ இந்த உலகத்துல இருந்தா தானே நான் எப்ப வந்தேன்னு உனக்கு தெரியும். நம்ம தான் செவ்வாய் வெள்ளி புளூட்டோன்னு கிரகம் தாண்டி போயிட்டே இருந்தா எப்படி தெரியும்? என்னண்ணே, அன்னி கூட காலையிலே சண்டையா? எந்த காலத்துலடா நான் சண்டை போட்டிருக்கேன்? அதுவும் சரிதான். நீ தான் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டியே. அன்னி எதுவும் திட்டுச்சாக்கும்? அது எப்பவும் நடக்கிறதானே, அதை போய் ஏன்டா பேசிக்கிட்டு விட்றா. டேய், ஆமா, நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏதோ குளத்துல விழுந்துட்டேன்னு சொன்னாங்க, உண்மையா? ஐயோ அண்ணே, அந்த கொடுமை ஏன் கேக்குற? சரி விடு, கேட்கல. அண்ணே, இந்த வில்லேஜ்ல சீனரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்குண்ணே. சரி, குளத்து பக்கமா போனா தண்ணியோட சேர்த்து சூப்பரா ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு போனேன். சீனரிஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என்னோட டைம் தான் நல்லா இல்லாம போச்சு. ஏன்டா, ஏன் என்னாச்சு? இல்லண்ணே, இந்த போட்டோ ஷூட் பண்ற ஆர்வத்துல குளத்து கரையில பாசம் பிடிச்ச இடத்துல காலை வச்சுட்டேன். அந்த பாச என்ன பாசமா தண்ணிக்குள்ள இழுத்து போட்டுருச்சு. டேய், உனக்கு தான் நீச்சல் தெரியாதேடா, அப்புறம் எப்படி வெளியில வந்த? அப்படி கேளு. தண்ணிக்குள்ள விழுந்ததும் நம்ம கதை அவ்வளவுதான்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரம் பார்த்து தெய்வமா ஒருத்தி வந்தா. அவ இல்லனா இப்ப நான் உன் முன்னாடி இல்ல. யாருடா அது? அது அண்ணே, நேர்லயே காட்டுறேன், நீ இங்கே இரு. இரு வரேன். துர்கா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. வா. வா. டேய், இந்த பொண்ணு எதுக்கு இப்ப நீ இழுத்துட்டு வர? அண்ணே, நான் சொல்லல தெய்வமா ஒருத்தி வந்தான்னு. அந்த வீர மங்க என்ன காப்பாத்தின ஜான்சி ராணி இவதானே? அண்ணே, பார்க்கதான் சாது மாதிரி இருக்கா, ஆனா ஜகஜால கில்லாடின்னு. தண்ணிக்குள்ள விழுந்த என்ன எதை பத்தியும் யோசிக்காம அசால்ட்டா தண்ணிக்குள்ள குதிச்சு தனியால என்ன காப்பாத்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன்.
ஒரு ஆம்பளைய தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்துறதெல்லாம் சாதாரண விஷயமா? ஏமா இவன் சொல்றதெல்லாம் உண்மையாமா? ஆமாங்கய்யா. ஆபத்துன்னு வந்துட்டா ஆம்பளை என்ன பொம்பளை என்னங்கய்யா? நீ செஞ்சது மிகப்பெரிய காரியமா. ரொம்ப நன்றிமா. எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. அம்மா என்ன திட்டுவாங்க. நான் வரேங்கய்யா. என்னாச்சு அவளுக்கு? எப்பவுமே கலகலன்னு இருப்பா, இப்ப என்னடானா முகத்துல சுரத்தே இல்லையே. டேய், இனிமேலாவது எங்க போனாலும் ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஜாக்கிரதையா இரு. சரியா? ஓகே. நீ மட்டும் எப்படி எல்லா பாடமும் ஈஸியா படிக்கிற? அந்த ஐடியா எங்களுக்கும் சொல்லி கொடு. கணக்கு எப்படி அல்வா சாப்பிடுற மாதிரி அசால்ட்டா போடுற? உங்க 2 பேரோட கேள்வியே முதல்ல தப்பு. நான் எந்த பாடத்தையும் மனப்பாடம்லாம் பண்ண மாட்டேன். படிக்கும் போதே புரிஞ்சு படிப்பேன். இதுதான் அந்த ஐடியா. புடிச்சு படிச்சா எந்த பாடமும் கஷ்டம் கிடையாது. ஐஸ் வண்டி வந்திருக்கு. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நான் வாங்கி சாப்பிட போறேன். வா. ஐஸ் வண்டி புதுசா இருக்கே. இந்த மாதிரி வண்டி நம்ம ஊர்ல இல்லவே இல்லையே. ஆரம்பிச்சிட்டாடி. எதை பார்த்தாலும் சந்தேகம். நீ வா, நம்ம போய் சாப்பிடலாம். ஏய் இருங்கடி, நானும் வரேன். என்ன ஐஸ்னா இருக்கு? குல்பி ஐஸ் இருக்குமா? அதே வாங்கிக்கலாம். 3 கொடுங்கண்ணா. சரிம்மா. இந்த பொடி இந்தாம்மா, இந்த ஐஸ் சாப்பிடு, சூப்பரா இருக்கும். நீங்க ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க, கொடுங்க, நான் சாப்பிடுறேன். சித்தி வருவாங்க, நாங்க போறோம். வாடி. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த கௌரிக்கு ஸ்பெஷலைஸ் கொடுத்துட்டேன். அவளும் சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டா. இப்பவே மருந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல மயக்கப்பட்டு விழுந்துருவா சார். சூப்பரா, இது போதும். அவங்க அவளை தூக்குன உடனே எனக்கு ஃபோன் பண்ண. சரிங்க சார்.
சின்னையா காஃபி போட போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏன் என்ன பார்த்து கேட்க மாட்டியா? துர்கா, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? இல்ல, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். உன் முகமும் சரியில்லை, உன் நடவடிக்கையும் சரியில்லை. என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல சின்னையா. ஒண்ணும் இல்லைன்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது. ஒண்ணு இல்ல 1000 இருக்குன்னு உன் முகம் சொல்லுதே. சொல்லு, என்ன ஆச்சு? துர்கா. சின்னையா, பொம்பளைங்க மனசுல 1000 இருக்கும். அது எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியுமா? நீங்க படிச்சவர் வேற, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்தாங்க காஃபி. என்ன சாமர்த்தியமா பேசுறேன்னு நினைப்பா? சரி, உன் வழிக்கே வரேன். எப்பவும் டென்ஷன்ல இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் தனியா விட்டா அவங்களே சரியாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போதைக்கு நானும் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீயும் என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஆனா நீ குடுக்கிற காஃபியை நான் குடிக்கணும்னா நான் ஒரு விடுகதை சொல்றேன். அதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லிட்டேனா நான் இந்த காஃபியை குடிக்கிறேன். என்ன அப்படி பாக்குற? நீதான் கிராமத்து பொண்ணாச்சே, உனக்கு தெரியாத விடுகதையா? கேளுங்க சின்னையா, முடிஞ்சா சொல்றேன். அப்படி வா வழுக்கி. நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. ஒரு சிவன் கோயிலுக்கு 2 யானைங்க போகுது. ஒரு யானை உள்ள போகுது, இன்னொரு யானை உள்ள போகல. ஏன்? என்னாச்சு? யோசி. பதில் தெரியுமா தெரியாதா? சரியா சொன்னாதான் நான் காஃபி குடிப்பேன். சின்னையா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு பதில் தெரியல. உன்னை என்னமோன்னு நினைச்ச, இப்படி பொசுக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்ட. சரி விடு, நானே பதில் சொல்றேன். அந்த 2 யானையில ஒரு யானை கோவிலுக்குள்ள போகல. ஏன் தெரியுமா? அந்த யானை கிறிஸ்டின் யானை. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த கேள்வி என்கிட்ட கேட்டது ஒரு சின்ன பையன், 6வது தான் படிக்கிறான். அப்புறம் நானும் ரொம்ப யோசிச்சு மூளையெல்லாம் போட்டு கசக்கி நிறைய ஆன்சர் சொன்னேன். என்னன்னு தெரியுமா? அந்த யானை ரொம்ப குண்டா இருக்கும், அதனால உள்ள போக முடியல. அப்புறம் ஒரு யானைக்கு கால் சரியில்லை. அந்த மாதிரி நிறைய யோசிச்சேன். லாஸ்டா தான் சொன்னேன் கிறிஸ்டியன். எப்படி இருக்கு பாத்தியா? அவனுக்கு எவ்வளவு புத்தி பாரு. அப்பாடா, ஒரு வழியா சிரிச்சிட்டியா? அப்புறம் நீ சிரிச்சதுனால இந்த காஃபியை நான் குடிக்கிறேன். குடு. சின்னையா, போட்டினா போட்டிதான். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க சரியா சொல்லிட்டா காஃபி குடிக்க வேணாம், சொல்லலன்னா கண்டிப்பா காஃபி குடிக்கணும். அப்படியா? சரி கேளு. அப்படியே எனக்கு ஏத்த கேள்வியா கேளு. நான் உங்கள மாதிரி சுத்தி வளைச்சுலாம் கேட்க மாட்டேன். 7ஐயும் 7ஐயும் கூட்டினா 15 வரும். எப்படி? என்ன லூசு தனமா கேட்டுட்டு இருக்க? 7 7 கூட்டினா 14 தானே வரும். எப்படி 15 வரும்? அதுதான் என் கேள்வியே. அது எப்படி 15 வரும்? 15? 7 7 கூட்டினா 14 தான் வரும். நீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவரு, சொல்லுங்க. சரி, எனக்கு ஆன்சர் தெரியல. எப்படி 15 வரும்னு நீயே சொல்லிரு. இந்தாங்க காஃபி குடிங்க, சொல்றேன். நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் காஃபி குடிக்கிறேன். என்ன மாதிரி படிக்காத பொண்ணுங்க தப்பான கணக்கு போட்டா 7 7 15 மட்டும் இல்ல, என்னென்னமோ வரும். சின்னையா, காஃபி குடிச்சிருங்க. அண்ணே, நான் வேணா பசங்களுக்கு ஃபோன் பண்ணவா? வேண்டாம், அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க.
பசங்க தான் ஃபோன் பண்றாங்க. அட்டன் பண்ணு. டேய் என்னாச்சு, முடிஞ்சுதா? சார், பட்டா கத்தியோட சுத்துறவங்களையே சுண்டு விரல்ல தூக்குறவங்க நம்ம பசங்க. பச்சை புள்ள புடுங்கிறது என்ன பெரிய விஷயமா? கார்ல அள்ளி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கௌரிய அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டுருவானுங்க. நீங்க கவலைப்படாம மற்ற வேலையை பாருங்க. நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். சரிடா, வைக்கிறேன். என்ன ஜனா? அண்ணே, பசங்க சொன்ன மாதிரியே தூக்கிட்டாங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரு தெரியாம அழிச்சிருவோன்னு சொல்லிட்டாங்க. தொல்லை முடிஞ்சது. இந்த ஆவுடையப்பனையே வந்து பாருன்ற மாதிரி பண்ணவளுக்கு இந்த கொடூர சாவு தேவதாண்டா. எப்படி பஞ்சர் ஆச்சுன்னே தெரியலையே. கௌரிக்கு வேற ஸ்கூல் விடுற நேரமாச்சு. இப்ப எப்படி கூப்பிட போற? ஷோ கடவுளே. துர்கா. சின்னையா, என்ன துர்கா, சைக்கிளை ஜாலியா தள்ளிட்டு போயிட்டு இருக்க? கிண்டல் பண்ணாதீங்க சின்னையா. நானே சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். டயர்னா பஞ்சர் ஆக தான் செய்யும். இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? சின்னையா, இந்நேரம் கௌரிக்கு ஸ்கூல் விட்டுருக்கும். அவளை கூப்பிட போற இந்த நேரத்துல இப்படி சைக்கிள் பஞ்சர் ஆச்சுன்னா டென்ஷன் ஆவாதா? பாவம் கௌரி, நான் வருவேன்னு அங்கேயே காத்துக்கிட்டு இருப்பா. ஓ, அதான் உன் டென்ஷனுக்கு காரணமா? ம். இப்ப என்ன, கௌரிய கூப்பிட போகணும் அவ்வளவுதானே? ஆமா சின்னையா. என்ன அப்படி பாக்குற? என் கூட வா, நானே உன்னை கௌரி ஸ்கூல்ல கூடவே டிராப் பண்றேன். ஓகேவா? ஐயோ வேணாம் சின்னையா, நான் சைக்கிள் தள்ளிட்டே போயிடுறேன். ஓ, நீ நடந்து போனா மட்டும் கௌரி தனியா நிக்க மாட்டாளா? நீ நடந்து போய் கௌரிய பிக்கப் பண்றதுக்குள்ள ஸ்கூல் கேட்டையே பூட்டிட்டு போயிடுவாங்க. வா, வந்து ஏறு. சின்னையா வேண்டாம், ஒரு நாள் தானே கௌரி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நான் நடந்தே போய்ப்பேன். ஏய் துர்கா, என்ன நீ? நான் என்ன ஊர் சுத்தவா உன்னை பைக்ல போலான்னு கூப்பிடுறேன்? பாவம் கௌரி சின்ன புள்ள, எவ்வளவு நேரம் ஒத்தையிலே நிக்க முடியும்? இப்பவே டைம் ஆயிடுச்சு, நீ வந்து ஏறு. வா. ஏய், உன்னோட புடிவாதத்துக்கு அந்த சின்ன புள்ளைய கஷ்டப்படுத்த போறியா? வான்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா வா. துர்கா, நீ யோசிக்காத, வா. ஏய், அந்த சைக்கிளை ஓரமா வச்சுட்டு வா, நம்ம போலாம். எங்கேயும் போகாது, சைக்கிள் அங்கதான் இருக்கும். லேட்டாச்சு லேட்டாச்சு, சீக்கிரம். இந்த பக்கமா போணுமா? அங்கதான். என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்க? எதுவும் இருக்காது, ஏதாவது டிராப் பண்றதா இருக்கும். பாப்போம்.
டேய் இவ்வளவு எங்கடா வச்சு முடிக்க போறோம்? என்னடா புதுசா கேக்குற? எப்பவும் போல நம்ம தோப்புல தான். ஏய் அது சரி, பேசுன காசை முழுசா வாங்கிட்டீங்களாடா? வேலை முடிஞ்சதும் ஒரு ஃபோன் பண்ணா போதும், நம்ம அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். என்ன குழந்தை தூக்கம் போயிடுச்சா? இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டா? நான் தூங்கிட்டா உங்க எல்லாரையும் யாரு தூங்க வைக்கிறது? பச்சை பொண்ணு பேச்ச பாத்தியாடா? நான் தூங்குறது இருக்கட்டும், நீ நிரந்தரமா தூங்க போற. எங்கேயாவது பகல் கனவு பழிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு பகல் கனவெல்லாம் காண்றீங்க? கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க. சின்ன புள்ளியா இருந்தாலும் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற பாப்பா. அவ என் கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. பாவம், ஏமாந்து போக போறீங்க. யார் அவ? உன் சித்தியா? உனக்கு அடுத்து அவளுக்கும் குழி ரெடியா தான் இருக்கு. அப்படியா? சரி, அதையும் பாத்துருவோம். எந்த குழியில யார் விழுறாங்கன்னு. சின்னையா, என்ன கௌரிய காணோம்? கௌரி, 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 கௌரி. துர்கா, உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சின்னையா, கௌரி நான் வராம வீட்டுக்கு போக மாட்டா. உள்ளதான் இருப்பா. கேட் உள்ளதான் பூட்டி இருக்கு. அப்படின்னா உள்ள ஆள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். பரவாயில்ல, நீயும் நல்லா தான் யோசிக்கிற. வாட்ச்மேன் அண்ணா, அண்ணா. என்னம்மா, யாருமா வேணும் உங்களுக்கு? அண்ணா, அண்ணா, இங்க இருந்து வாட்ச்மேன் அண்ணா. இங்க அவர் பேர் ரொம்ப நேரம் ஆச்சுமா. உள்ள யாரும் இல்ல. ஐயோ, அப்ப கௌரி எங்க போனான்னு தெரியலையே. துர்கா, நீ வரல நினைச்சு ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. வா, நம்ம வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி பாத்துடலாம். இல்ல, கண்டிப்பா நான் இல்லாம ஸ்கூலை விட்டு போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயோ இருக்கா. அக்கா, கௌரிய பாத்தீங்களா? பார்த்தனே, அவ ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அண்ணா, இளநீர் 40 ரூபாப்பா. 40 ரூபா. ஒன்று குண்ணா.
டேய் எள்ளி குடிக்கிற நேரமாடா அது? இளநீர் குடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு, வண்டியை நிறுத்தினேன். என்ன இப்போ உன்னை கேட்டுதான் இளநீர் குடிக்கணுமாண்ணா? டேய் இப்ப நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? எங்கடா போயிட்டு இருக்கோம்? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்? அதான் நடக்க போறது இல்லையே. பேசாம அந்த புள்ளைய இறக்கி விட்டுட்டு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா. என்ன கேட்டா என்ன சொல்ற? ஏய் என்ன அடிக்குது நீ? டேய் என்னடா பண்ணின்னு இருக்கற? அவ என்னோட ஃப்ரெண்ட்ரா. எதுக்குடா அடிக்கிற? அடிங்க. டேய் ஏன்டா என் ஃப்ரெண்ட் ஆச்சா? டேய் ஏன் ஆள ஏன் கண்ணு முன்னாடி அடிக்கிறியா? உன்ன துர்கா என்னாச்சு துர்கா? என்ன சொன்னாங்க அவங்க? யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டி மட்டும் ஸ்கூல் விடும்போது பார்த்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் பார்க்கலையா? கௌரி எங்க போனன்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் சொல்றேன்ல, அவ வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. வா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். சின்னையா எனக்கு நல்லா தெரியும், நான் வராம ஸ்கூலை விட்டு போக மாட்டா. நான் வராம போனேன்னா யார்கிட்டயாவது தகவல் சொல்லி அவங்க கூட வர வச்சிருவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். இல்ல நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும் துர்கா. கௌரி தான் இப்ப இங்க இல்ல இல்ல. வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன தப்பு இப்போ? இல்ல சின்னையா, இங்க இருந்து வீட்டுக்கு போற வழியில சுடுகாடு ஒண்ணு இருக்கு. அந்த வழியில தனியா வரக்கூடாது, போக கூடாதுன்னு சொல்லிருக்க. அதனால என் பேச்ச அவ மீறினதே இல்ல. கௌரி கௌரி துர்கா கௌரி 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 ஏய் துர்கா துர்கா பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. போயிருந்தா இங்க வந்துதானே ஆகணும். நாம இங்க வெயிட் பண்ணி பாப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இன்னும் 2 நாள்ல அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சார். அண்ணே, பிடபிள்யூடி ஆஃபீஸில் இருந்தா ரோடு போடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவீங்களான்னு கேட்குறாரு. 2 நாளில் ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லிட்டேனே.